இவர் தமிழினத்தை காக்கிற லட்சணம் தமிழ்நாடு அறியும். மும்மொழி கொள்கை எங்கே கடைபிடிக்காமல் இருக்கீங்க? 32 லட்சம் மாணவர்கள் வந்து சிபிஎஸ்சியில் தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க. இல்லை மெஜாரிட்டி ஸ்கூல் உங்கள் ஸ்கூல். தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் இருக்கிற 234 மெம்பரில் அத்தனை பேருமே அவங்க குழந்தைய சிபிஎஸ்சியில் தான் சேர்த்துருக்காங்க. வெக்கமான சூடு சொரணம் இல்லையா? மும்மொழி கொள்கை வேண்டான்னு பேசுகிறவங்களுக்கு 52 லட்சம் ஏழை மாணவர்கள் அரசாங்க பள்ளியில் படிக்கிறதுனால அவனை நீ அனாதையாக விட்டுருவியா? நீ அது என்ன யோக்கியது இருக்குது? என்ன வசனம் இது? நாங்கள் தமிழினத்தை என்ன தமிழினத்தை காமிச்சிங்க? தமிழில் பேர் கிடையாது. உங்கள் டிவி இதெல்லாம் திருப்பி பழைய கதையை நான் சொல்ல விரும்பலை. எதையுமே ஃபாலோ பண்ணாமல் இனத்தையும் தமிழையும் பற்றி பேசுகின்ற அந்த காலம் மலையேறி விட்டது. டிஎம் சௌந்தரராஜன் பாடல்கள் இன்றைக்கி கேட்க இனிமையாக இருக்கலாம். புதிய படத்தில் அது போட்டிங்கன்னா ஒரு வேலும் கேட்க மாட்டான். நீங்கள் 60 வசனங்களை மறுபடியும் திருப்பி பேசாதீங்க. உங்கள்கிட்ட சரக்கே இல்லை. சரக்கை வைக்கிறீங்களே தவிர தலையில் சரக்கு இல்லை. புதிய கோஷம் ஏதாவது போடுங்க. ஏன் உங்கள் ஐடி டீமை வச்சு ஏதாவது புதுசாக வாசகங்களை கண்டுபிடிங்க. புதிய விஷயங்களை வெளியே விட்டு எங்கள் மேலே அலிகேஷன்ஸ் போடுங்க. திருப்பி தமிழ், திருப்பி மும்மொழி, திருப்பி திராவிடம். வெக்கமா இல்லையா உங்களுக்கு? வேற விஷயம் பேச திராவிடமும் இல்லை, தமிழும் இல்லை, மும்மொழியும் இல்லை, எதுவுமே இல்லை. சீஃப் மினிஸ்டர் பேசுறாரு குடிக்காதீங்கன்னு பேசுறாரு. 5000 கடை 3000 பாரை வச்சுட்டு 8000 பேர் 51% தமிழ்நாட்டில் குடிகாரன் ஆக்கிவிட்டு என்ன பேசுறீங்க நீங்க? என்ன மாரல் கிரவுண்ட்ஸ்? எவன் நம்புவோம் அவங்கள? இன்றைய சோசியல் மீடியா உலகில் இவர்கள் கிழித்து நாராக்கப்பட்டார்கள். அது அப்படி ஆயிட்டம்னு கூட தெரியாம அதே வசனத்தை பேசிட்டு இருக்காங்க.